வணக்கம். கந்தர் அனுபூதியில் உள்ள பாடல்களை தொடர்ந்து சொல்ல போகிறோம்னு ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் கந்தர் அனுபூதியில் கணபதி காப்பு தான் முதல் பாடல். அந்த கணபதி காப்பை பாடலை சொல்லி அதற்குரிய விளக்கத்தையும் சொல்லி இந்த கந்தர் அனுபூதியினுடைய விரிவுரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த கந்தர் அனுபூதியினுடைய கணபதி காப்பு பாடல். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக, நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக, தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர், செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே, பஞ்சக்கர ஆணை பதம்பணிவாம். அதான் அந்த கணபதி காப்பு பாடல். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக. நெஞ்சம் அதாவது நம்மளுடைய மனம் என்பதை ஒரு கல்லாக சொல்கிறார். அது ஒரு கனமான கல். அந்த கனமான கல் எதோடு கட்டப்பட்டிருக்கிறது? நம் ஆன்மா என்ற உயிரோடு கட்டப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நம்மளுடைய ஆன்மா அல்லது உயிரை இறைவனிடம் சேர விடாமல் அது பிறவி பெருங்கடலில் சென்று அழுத்துகிறது. அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? கந்தப்பெருமானுக்கு இருக்கிறது. கந்தப்பெருமான் என்ன செய்வார்? நெஞ்ச கனகல்லை நெகிழ்ந்து உருகச் செய்வார். அப்போ அந்த நெஞ்ச கனகல்ல அவர் உருக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்து நமக்கு தஞ்சம் அளித்தாரே ஆனால் நாம் கடைத்தேற்றம் பெற்று மேலேறி பிறவிப்படுங்களில் அமிழாமல் பிறவா பேரின்பத்தை அடையலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் யாருக்கு அருளினார்? அருணகிரிநாதருக்கு அருளினார். அதைத்தான் சொல்றாரு. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக, தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர். நெஞ்ச கனகல்ல உருக்கி என்னுடைய ஆன்மாவை பிறவி பெருங்கடல்ல மூழ்காம எனக்கு பிறவா பேரின்பம் அளித்தாய். அதுதான் முக்கியமானது. அந்த பேரின்பம் அளித்த அந்த பேரின்பம் எப்படி இருக்குங்கிற அனுபவத்தை சொல்ல முடியாது. நீதான் பேரின்பம் அளித்தாய், உன்னை வணங்கினால் அந்த பேரின்பத்தை அடையலாம், நீ நெஞ்ச கனகல்லை உருக்குவாய் என்ற உன்னுடைய சிறப்பினை புகழினை நான் செஞ்சொற்களாலான ஒரு பாமாலையாக தொடுக்கப் போகிறேன். செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே, அந்த செஞ்சொற்களால் ஒரு பாமாலை தொடுக்கப் போகிறேன். கந்தப்பெருமான் என்னுடைய நெஞ்ச கனகல்ல உருக்கி பிறவி பெருங்கடல நான் அமிழ்ந்து விடாமல் என்னை கடைத்தேற்றம் பண்ண செய்த அந்த அனுபவத்தை செஞ்சொர் பாமாலை கொண்டு நான் ஒரு மாலையாக அவனுக்கு சூட்டப் போகிறேன். அந்த மாலை சிறப்பாக வருவதற்கு பஞ்சக்கர ஆணை பதம்பணிவாம். 5 கரங்களை உடைய இந்த விநாயகரனுடைய பாதத்தை பணிந்து வணங்குகிறேன். 5 கரங்களை உடைய விநாயகருடைய பாதத்தை பணிந்து வணங்குகிறேன். விநாயகருக்கு 5 கரங்கள் உண்டு. இடது பக்கம் 2 கரம், வலது பக்கம் 2 கரம், துதிக்கை வளைந்த துதிக்கை. அதான் வக்ரதுண்டாய தீமகி, வளைந்த துதிக்கை. ஆக 5 கைகளை உடையவன். ஒரு கையில் நமக்கு ஆபத் பாந்தவனாக இருக்க, நலமாக இருக்குன்னு சொல்லி அருள் புரிவார். ஒரு கையில் சொஸ்திக்கு வச்சுருப்பார், ஒரு கையில் தாமரப்பூ வச்சுருப்பார், ஒரு கையில் மோதகம் வச்சுருப்பார், ஒரு கையில் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் அளிப்பார். இன்னொரு கையான தந்தமானது துதிக்கையானது வளைந்திருக்கும். ஆக 5 கரங்களை உடையவர். அந்த 5 கரங்களுடைய விநாயகனுடைய பாதத்தை பணிந்து வணங்குகிறேன். அதான் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக, தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர், செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே, பஞ்சக்கர ஆணை பதம்பணிவாம். என்னுடைய நெஞ்ச கனகல்லை உருக்கி உயிரானது பிறவி பெருங்கடலில் அழிந்து விடாமல் செய்து எனக்கு தஞ்சமளித்த 6 முகங்களை உடைய அந்த கந்தப்பெருமானின் இயல்புகளை எல்லாம்
நாம் செஞ்சொற்களான பாமாலையாக தொடுக்க போகிறேன். அந்த பாமாலை சிறப்பாக அமைவதற்கு 5 கரங்களை உடைய விநாயக பெருமானே எனக்கு அருள் புரிவீராக என்று விநாயகனை வணங்குகிறார். இதான் கணபதி காப்பு கந்தர் அனுபூதியில் உள்ளது. அடுத்த பதிவில் முதலாவது பாடலை பார்க்கலாம். வணக்கம்.